நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தீங்கன்னா தேவன் அதை கொடுக்கிறதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், மற்றவர்களை தெய்வம் ஆசீர்வதிக்கிறாரு, என்னை ஏன் ஆசீர்வதிக்கலை? மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்குறாரு, எனக்கு ஏன் நன்மை கிடைக்கல? இந்த குழப்பமான ஒரு சந்தேகம் அநேகருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் எல்லாம் நிறைவாக இருக்குது, நான் மாத்திரம் ஏன் தரித்திரமாக வாழணும்? நான் மாத்திரம் ஏன் இன்னும் வியாதியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கணும்? எனக்கு மட்டும் ஏன் மேன்மை இல்லை என்கிற அந்த கேள்விக்கு வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? தாகம் உள்ளவன் மேலே தான் ஆண்டவர் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே தான் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படிங்கிறார். அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்காக ஒரு தாகம் இந்த நாட்களில் தேவை.